ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான திருப்பதி திருமலை ரிலேட்டடா இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு டிசம்பர் 3ஆம் தேதி சனிக்கிழமை. சனி ஞாயிறு அப்படின்னும் போது வார இறுதி விடுமுறை அப்படின்றனால நிறைய பேர் தரிசனத்துக்கு போறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஆஃப்லைன்ல தரிசன டிக்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காலையில ஒரு 8 மணிக்கு எல்லாமே உங்களுக்கு டோக்கன் எல்லாமே கம்ப்ளீட்டா முடிஞ்சது. இன்னைக்கு லாஸ்ட் ஸ்லாட்டா நைட்டு 11 மணிக்கான ஸ்லாட் வந்து குடுத்திருந்தாங்க. ஒரு 7:20 7:30 மணிக்கு பார்க்கும்போது நைட்டு 11 மணி ஸ்லாட்ல ஒரு 520 டோக்கன்ஸ் வந்து அவைலபிள் இருந்துச்சு. ஒரு 7:45 8 மணியெல்லாம் ஆகும்போது அந்த ஸ்லாட் டிக்கெட்டுமே முடிஞ்சு 8 மணிக்கெல்லாம் இன்னைக்கு கம்ப்ளீட்டா ஃப்ரீ தர்ஷனுக்கான டோக்கன் எல்லாமே முடிஞ்சது. நேத்துக்கு கம்பேர் பண்ணும்போது நேத்து ஈவினிங் ஒரு 4:30 மணி 5 மணி வரைக்கும் கூட நைட்டுக்கு இருக்கக்கூடிய ஸ்லாட் வந்து டிக்கெட் ஓரளவுக்கு அவைலபிள் இருந்துட்டு இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து காலையில 8 மணிக்கே முடிஞ்சது. என்ன ரீசன் அப்படின்னா வார இறுதி நாள், அதோட கொஞ்சம் க்ரௌட் அதிகமா இருக்கும். டிக்கெட்டோட கவுண்டிங்குமே இன்னைக்கு அதிகம் தான். ஸோ ஒரு 20ல இருந்து 25,000 டிக்கெட்ஸ் வந்து சனி ஞாயிறு திங்கள் இந்த 3 நாளும் மற்ற நாளை விட டிக்கெட் அதிகமா தான் கொடுப்பாங்க. அப்படி இருந்தாலுமே இன்னைக்கான டோக்கன் முடிஞ்சிருச்சு. ஸோ நிறைய பேர் போய் வாங்கிட்டாங்க. ஸோ இன்னைக்கு டோக்கன் கிடைக்காதவங்க எல்லாருமே நீங்க இலவச தரிசன கியூல போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுல வந்து உங்களுக்கு எப்பவும் போலதான் வந்து அப்டேட் வந்து இருக்கு. இந்த வைகுண்ட ஏகாதசி டைம்ல அந்த 10 நாளைக்கு மட்டும்தான் டைரக்டா போயிட்டு கியூல ஜாயின் பண்ணக்கூடிய சர்வ தரிசனம் வந்து இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீதி எல்லா நாளுமே உங்களுக்கு வழக்கம் போல எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இருக்கும். இப்பதான் நாங்க வந்து போயிட்டு இருக்கோம் அப்படின்றவங்களுக்கு இன்னைக்கு டோக்கன் முடிஞ்சிருச்சு அப்படின்றனால டைரக்டா நீங்க கீழ் திருப்பதியில இருந்து திருமலைக்கு போயிருங்க. திருமலைக்கு போயிட்டு அங்க டைரக்டா ஃப்ரீ தர்ஷன் கியூல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃப்ரீ தர்ஷன்ல நைட் டைம் ஜாயின் பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து காலையில விஏபி திரேக் தர்ஷன் அந்த டைமிங் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க இல்லையா, அதனால ஒரு காலையில 6 மணில இருந்து 7:30 மணி வரைக்கும் ஒரு 2ல இருந்து 3 மணி நேரம் ஸ்லாட் வந்து ஒரு 15,000 பக்தர்கள் வரைக்கும் பெனிஃபிட்டா இருக்கும்னு சொல்லிட்டு டிடியோட ஈயோ வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த விஐபி பிரேக் தர்ஷன் சேஞ்ச் பண்ணியிருக்க அந்த ஒரு ஆப்ஷன்னால ஒரு 8,000ல இருந்து 15,000 பக்தர்கள் வரைக்கும் அந்த டைம் பெனிஃபிட் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். காமனா வரக்கூடிய டிவோட்டிஸ்க்கு அப்படின்னு சொல்லி அவர் அபிஷியலா வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த ப்ரெஸ் அப்டேட்டுமே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் அது. ஸோ இதனால நீங்க ஈவினிங் டைமோ இல்லைன்னா நைட் டைம்ல போயிட்டு டோக்கன் இல்லாத தர்ஷன்ல ஜாயின் பண்றீங்கன்னா காலையில ஒரு 7:30 8 மணிக்குள்ள நீங்க 7:30 மணிக்குள்ளே சாமி பார்த்துட்டு வந்து வெளியில வந்துடலாம். கண்டிப்பா காலையில ஃபர்ஸ்ட் உங்களை தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் விஐபியில வர்றவங்கள 8 மணிக்கு வந்து அலோவ் பண்றதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு டொனேஷன் கொடுக்குறவங்களுக்கு ரூம்ஸ் எல்லாம் அலாட் பண்றதெல்லாம் கீழ் திருப்பதிக்கு மாத்திட்டாங்க. ஸோ மாதவம் ரெஸ்ட் ஹவுஸ்ல தான் அவங்களுக்கு ரூம்ஸ் அலாட் பண்றாங்க. அங்கேயே அவங்களுக்கான டிக்கெட் வாங்குறதுக்கான கவுண்டர்ஸும் அங்கேயே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்போ மேல் திருப்பதியில வந்து வரக்கூடிய சாதாரண பக்தர்களுக்கு ரூம் ப்ரெஷர் வந்து பாத்தீங்கன்னா குறையும். அப்படின்றனால நிறைய டிடிடி வந்து பிளான் பண்ணி நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தரிசனம் போகக்கூடிய சாதாரண பக்தர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்து இருக்குது. ஸோ இன்னைக்கு காலையில 9ல இருந்து 10 மணி வரைக்கும் வந்து டெய்லி யூ அப்படின்ற ப்ரோக்ராம் வந்து நடந்து. ஸோ இதுல பக்தர்கள் வந்து என்னென்ன கருத்துக்கள் சொன்னாங்க, ஸோ அது எப்படி அப்படின்றத பத்தி டிடிடி அஃபிஷியலா வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அப்டேட் வந்ததும் கண்டிப்பா உங்க கூட நான் வந்து ஷேர் பண்றேன். என்னென்ன பக்தர்கள் வந்து என்ன மாதிரி அவங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, என்ன குறைகள் சொல்லியிருக்காங்க, இதை வந்து எங்களுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அது எல்லாமே நம்ம வந்து டிடிடி அஃபிஷியலா அவங்க வெப்சைட்ல அப்டேட் பண்ணுவாங்க. பண்ணதை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். ஸோ இன்னைக்கு சனிக்கிழமை அப்படின்றனால கொஞ்சம் கூட்டம் வந்து இன்க்ரீஸ் ஆன மாதிரி தான் இருக்கு. ஸோ இன்னைக்கான சர்வதர்ஷனம் டோக்கன் இல்லாத சர்வதர்ஷனம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு 15 மணி நேரத்துல இருந்து 20 மணி நேரம். ஸோ மேக்சிமம் அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு வந்து இருக்கு. ஸோ நேத்தோட டைமிங் அப்டேட் இன்னும் டிடிடி வந்து அஃபிஷியலா அப்டேட் பண்ணாம தான் இருக்காங்க. டோக்கன் வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு ஒரு 3ல இருந்து 6 மணி நேரத்துக்குள்ள நீங்க தர்ஷன் பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு சில நண்பர்கள் தரிசனம் போயிட்டு வந்து உங்களோட ஃபீட்பேக்ஸை வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க, நான் பார்த்தேன். ஸோ ரொம்ப நன்றி. ஏன்னா அடுத்து போறவங்களுக்கு அந்த பிளான் பண்ணி போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு, நான் போகும்போது ட்ரெயின்ல தான் போனேன். ஸோ ட்ரெயின்ல இருந்து நான் வந்து கோவிந்தராஜ சுவாமி சத்திரத்துல போயிட்டு டோக்கன் வாங்கும்போது எனக்கு நைட்டு 9 மணிக்கு டோக்கன் கொடுத்துருந்தாங்க. ஸோ காலையிலேயே அவர் நேரமா வாங்கியிருக்காரு. நைட்டு 9 மணிக்கான ஸ்லாட் டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவர் திருச்சானூர் போயிட்டு பத்மாவதி தாயாரை வந்து தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீவாரி மெட்டு வழியா நான் மலைக்கு போய் நடந்து போயிட்டு மொட்டை போட்டுட்டு நைட்டு கரெக்டா ஒரு 9 மணிக்கெல்லாம் நான் கியூல ஜாயின் பண்ணிக்கிட்டேன். 12:20க்கு சாமி பார்த்துட்டு வெளியில வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நான் இதுக்கு முன்னாடி சொன்னதும் தான் நைட் டைம்ல போறவங்களுக்கு வந்து ஒரு 3-4 மணி நேரத்துக்குள்ள வந்துடுறாங்க. காலையில போறவங்களுக்கு தான் ஒரு 3ல இருந்து 6 மணி நேரம். ஸோ இந்த ஆவரேஜ் டைம் மட்டும் தான் போயிட்டே இருக்கு. இது ஒன்றும் இன்க்ரீஸ் ஆகவே இல்லை. ஓகேங்களா?
அதனால முடிஞ்ச வரைக்கும் கீழ்த்திருப்பதியில கொடுக்கக்கூடிய டோக்கன்ஸை வாங்கிக்கோங்க. காலையில 5 மணிக்கு தான் டோக்கன் கொடுக்கறதா போர்டு வச்சிருக்காங்க. சில டைம் 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்றாங்க, சில டைம் 5 மணிக்கு கொடுக்குறாங்க. எப்படி இருந்தாலும் காலையில ஒரு 6, 7 மணிக்கெல்லாம் அந்த டோக்கன் கவுண்டருக்கு போற மாதிரி பாத்துக்கோங்க. சாட்டர்டே, சண்டே, சனி, ஞாயிறு 2 நாள் பிளான் பண்ணிருக்கீங்கன்னா இந்த டைம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போறது ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய பேர் நைட்டே சில பேர் அங்க வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. காலையில கியூ, அதாவது அந்த கவுண்டர் ஓபன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதிகமான பர்சன்ஸ் நிக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியும். ஏன்னா வர்றவங்க எல்லாம் அப்படியே லைன்ல அப்படி இப்படி நிக்கிறாங்க இல்லையா, அதனால ஒரு நாளைக்கு 25,000 டோக்கன் கொடுத்தாலும் 3 கவுண்டரா பிரிச்சு கொடுக்கும்போது ஒரு கவுண்டர்லயும் உங்களுக்கு கவுண்டிங் கம்மியா தான் இருக்கும். கீழ்த்திருப்பதியில ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கோவிந்தராஜ சுவாமி சத்திரத்திலையும் கொடுக்குறாங்க. நீங்க பஸ்ல போறீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கக்கூடிய சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், இந்த 2 இடம் இல்லாம அலிப்பிரி கிட்ட இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ். ஸோ உங்களுக்கு எந்த கவுண்டருக்கு ஈஸியா போக முடியுமோ அங்க போய் லைன்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எத்தனை பேருக்கு டோக்கன் வேணுமோ அவங்க எல்லாருமே லைன்ல நிக்கணும். ஆதார் கார்டு ஜெராக்ஸோ ஒரிஜினலோ எது இருந்தாலும் கொடுப்பாங்க. ஸோ அதை பார்த்து நீங்க பிளான் பண்ணி போறது ரொம்ப பெஸ்டா இருக்கும். இன்னும் நிறைய பேர் கேட்கக்கூடிய டவுட்னு பார்த்தோம்னா, 1 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நீங்க ஆன்லைன்ல 300 தர்ஷன் புக் பண்ணிருந்தீங்கன்னா அது வழியாவும் நீங்க சாமி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க போய் டோக்கன் வாங்கணுன்றது கிடையாது. அந்த குழந்தையோட அம்மா, அப்பா, அந்த குழந்தை கூட பிறந்த சிபிலிங்ஸையும் அலோவ் பண்ணுவாங்க. நீங்க என்ன பண்ணணும்னா வீட்டுல இருந்து போகும்போது அந்த குழந்தைக்கான பர்த் சர்டிபிகேட் எடுத்துக்கோங்க. அது கூட உங்களோட ஆதார் கார்டு எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு சுபதம் என்ட்ரின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல போய் நீங்க ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா அந்த குழந்தைக்கு 1 வயசுக்கு கம்மி, ஒரு 7 மாசம், 8 மாசம், 5 மாசம், எத்தனை மாசம் வேணாலும் இருக்கட்டும், அந்த குழந்தைக்கான பர்த் சர்டிபிகேட் டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் போட்ட ஸ்லாட் 300 தர்ஷன் டிக்கெட் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு அந்த டைமுக்கு போய் நீங்க சாமி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த ஆப்ஷன் இன்னமும் இருக்கு. இந்த ஸ்பெஷலான டேஸ்ல மட்டும் அதை கேன்சல் பண்ணுவாங்க. அப்போ அபிஷியலா அவங்களே அறிவிப்பாங்க இன்னைக்கெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு. மற்றபடி சாட்டர்டே, சண்டே எல்லா நாளுமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. பேரண்ட்ஸ் தவிர வேற யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த குழந்தையோட அப்பா, அம்மா, அந்த குழந்தை கூட பிறந்த சிப்லிங்ஸ் இவங்களை மட்டும் நீங்க வச்சுக்கலாம். சப்போஸ் எனக்கு 2வது குழந்தை தான் ஒரு 6 மாச குழந்தையா இருக்கு, பெரிய பையன் ஒரு 6 வயசு 7 வயசுனாலும் நீங்க தாராளமா உங்க கூட கூட்டிட்டு போகலாம். ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான 300 தர்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 2ல இருந்து 4 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ மேக்ஸிமம் ஒரு 5 மணி நேரத்துக்குள்ள நீங்க சாமி முடிச்சுட்டு வந்துடலாம். நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணப்போ என்ன ஐடி ப்ரூஃப் கொடுத்து புக் பண்ணீங்களோ அந்த ஐடி ப்ரூஃபை போகும்போது கண்டிப்பா எடுத்துட்டு போங்க. ஆஃப்லைன்ல ரூம்ஸ் புக் பண்ற ப்ராசஸ் பாத்தீங்கன்னா சேம் தான். ஓகேங்களா? ஸோ சில டைம் உங்களுக்கு க்ரௌடு கம்மியா இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ரூம்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லி தான் சொல்றாங்க. ரொம்ப ஃப்ரீயா இருக்கக்கூடிய கவுண்டர் அப்படின்னா ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்ட்ல எப்பயுமே க்ரௌடு குறைவா தான் இருக்கும். காலையில டைம்ல ட்ரை பண்ணுங்க. ஒரு 7 மணிக்குள்ளேலாம் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1/2 அன் அவருக்குள்ள கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துடும் உங்களுக்கு எங்க அலாட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம பண்ணும்போது நமக்கு அலாட் ஆகுற டைமிங் தான் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ நமக்கு ரூமோட SMS வரதுக்கு. ஆன்லைன்ல புக் பண்ணிட்டீங்கன்னா சிஆர்ஆ ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய ஏஆர்பி கவுண்டர்ல போயிட்டு 2 பேரோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்போம். அதுல யாராவது ஒருத்தவங்க உங்களோட ஆதார் கார்டு எடுத்துட்டு போயிட்டு உங்க ஸ்கேன் வச்சீங்கன்னா உங்களுக்கு ரூம் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்துடும். சப்போஸ் மொபைல் நம்பர் எடுத்துட்டு போகல அப்படின்னும் போது திரும்ப ஒரு 10 நிமிஷம் கழிச்சு, ஒரு 15 நிமிஷம் கழிச்சு திரும்ப போய் ஸ்கேன் பண்ணீங்கன்னா எங்க அலர்ட் ஆயிருக்குன்றத அங்க இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சிஸ்டத்திலேயே நீங்க பாத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்க எந்த ரெஸ்ட் ஹவுஸோ அங்க போய் நீங்க ரூம்ஸ் எடுத்துக்க முடியும். புக் பண்ண 2 பேத்துல யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பா போகணும். ஆதார் கார்டும் எடுத்துட்டு போங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட்ஸா இருக்கு. நீங்க நடைபாதை வழியா போற பிளான்ல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா தரிசன டிக்கெட்டை வாங்கிக்கோங்க. எவ்வளவுக்கு சீக்கிரமா கவுண்டர்ஸ்க்கு போய் நீங்க வாங்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போய் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு போகும்போது ஒரு 4 ஸ்லாட் 5 ஸ்லாட் ஒரு டைமிங், ஃபார் எக்ஸாம்பிள் 5 மணி 6 மணி 7 அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா எனக்கு நைட் ஒரு 8 மணிக்கு ஸ்லாட் வேணும்னா நீங்க ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டா அவங்க தருவாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டு கூட நீங்க திருச்சானூர் போறீங்களா, திருச்சானூர் போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க நடைபாதை வழியா போய் மொட்டை போட்டு உங்களோட ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு கூட நீங்க சாமி பார்க்க போகலாம். அந்த மாதிரி பிளானிங்ல இருக்கிறவங்க அப்படி ஸ்லாட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தேவைப்படுற ஸ்லாட்டை ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஜனவரி மாசம் சம்பந்தப்பட்ட அப்டேட் இது வரைக்கும் அவங்க எதுவுமே சொல்லல. வைகுண்ட ஏகாதசிக்கான டிக்கெட் கவுண்டிங் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஃப்ரீ தர்ஷனுக்கு எப்படி கொடுக்க போறாங்க, ஸோ 300 தர்ஷனுக்கு எவ்வளோன்றது அப்டேட் மட்டும் தான் வந்திருக்கு. மேபி இன்னைக்கு அதோட அஃபிஷியல் அப்டேட் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. டிசம்பர் 16, 31 இந்த 2 நாள் ஓப்பன் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லியும் ஒரு சிலருக்கு டவுட் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ பிளாக்ல இருக்கிறது எப்பயுமே ஓப்பன் பண்ணுவாங்க. அது லாஸ்ட் டைம் தான் பண்ணுவாங்க. மேபி ஜனவரி மாசத்தோட சேர்த்து ஓப்பன் பண்றாங்களா இல்லை அதுக்கு முன்னாடி பண்றாங்களான்றது டிடிடி அஃபிஷியலா சொன்னா மட்டும்தான் தெரியும். ஸோ எந்த தகவல் கிடைச்சாலும் உடனே நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்க ரீசெண்டா தரிசனம் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இல்ல முக்கியமா ஏதாவது விஷயங்களுக்கு மற்றவங்களுக்கு சொல்ல நினைச்சீங்கனாலும் அதை சொல்லும் போது
உங்களோட கமெண்ட்ட பார்த்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஓகே இந்த மாரி விஷயம் இருக்கா அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு லேட்டஸ்ட்டான யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.